காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் ஹாலிடேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நிறையா பேர் வந்துட்டு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க நிறையா ஏஜென்சியில் இருந்தோ இல்லை ஏஜென்ட்டோ என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி சைனீஸ் நியூ இயர் லீவ் வருது, அதனால சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சுதான் எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இப்போ சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. சைனீஸ் நியூ இயர் என்னடா எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். உண்மையிலே சைனீஸ் நியூ இயருக்கு எத்தனை நாள் லீவ் வரும், திருப்பி உண்மையிலே சைனீஸ் நியூ இயர் டைமில் MOM வெப்சைட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நமக்கே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் தெளிவான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற தகவல்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சைனீஸ் நியூ இயர் அதாவது சீன புத்தாண்டு தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஓகேங்களா? இப்போ எப்படி நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு இருக்குது, அது வந்து தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1 தானே. அதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், தை 1 சித்திரை 1 அப்படிங்கிறது. சித்திரை 1 தான், சித்திரை வைகாசி தான் நம்ம மாதம் சொல்லையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீனா வருட பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அதாவது பிப்ரவரியில் வரும். ஓகேங்களா? ஆங்கில தேதியில் கணக்கு பண்ணோம் அப்படின்னம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சீனா வருட பிறப்பு இந்த இதில் வந்துட்டு 10ஆம் தேதி 11ஆம் தேதி சீனா வருட பிறப்பு வருது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு சீனா வருட பிறப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10ஆம் தேதி 11ஆம் தேதி வரும். ஆனால் அதை கொண்டாடுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. நம்ம இதில் எப்படி தீபாவளி கொண்டாடுவோமோ, நம்ம இங்கிலீஷ் நியூ இயரை கொண்டாடுவோமோ, அதை விட 2 மடங்கு 3 மடங்கு பெருசாக வந்து சிங்கப்பூரில் சீன புத்தாண்டை கொண்டாடுவாங்க. போனஸே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நமக்கு தீபாவளிக்கு போனஸ் போடுற மாதிரி சைனீஸ் நியூ இயருக்கு தான் போனஸ் போடுவாங்க. சைனீஸ் நியூ இயருக்கு மிகப்பெரிய பார்ட்டிஸ் இருக்கும். பெரிய லெவலில் வந்து சீன புத்தாண்டு கொண்டாடப்படும் எங்கள் சிங்கப்பூரில். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹாலிடே டைம், மெயினான ஹாலிடே சிங்கப்பூரில் வந்து ரொம்ப முக்கியமான ஹாலிடே, மெயினான ஹாலிடே அப்படின்னா சீன புத்தாண்டை தான் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போனஸ் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்கும். ஆனால் உண்மையிலே கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீன புத்தாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 2024 பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 10ஆம் தேதியும், அதாவது நான் ஆங்கில தேதி சொல்கிறேன், 10ஆம் தேதியும் சண்டே 11ஆம் தேதியும் ஹாலிடே. ஓகேங்களா? பப்ளிக் ஹாலிடே. ஸோ பப்ளிக் ஹாலிடே 11ஆம் தேதி எப்பயுமே வந்து பப்ளிக் ஹாலிடே சண்டே வருது அப்படின்னா மண்டேயும் கண்டிப்பாக லீவ் விட்டுருவாங்க. ஓகேங்களா? மண்டேயும் கண்டிப்பாக லீவ் விட்டுருவாங்க. ஸோ இந்த 3 நாள் தான் ஹாலிடே. ஓகேங்களா? நல்லா கேட்டுக்குங்க, இந்த 3 நாள் மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாலிடே. இப்போ நான் கிட்டத்தட்ட நமக்கு எப்படி பொங்கல் வருது, பொங்கலுக்கு லீவ் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி 3 நாள் மட்டும்தான் அரசு விடுமுறை. ஸோ இந்த 3 நாள் அரசு விடுமுறையில் மட்டும்தான் அரசாங்க அலுவலகங்கள் வந்து இயங்காது. ஓகேங்களா? அதர்வைஸ் வந்துட்டு அப்போ 3 நாள் தான் லீவா அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு வந்து சில ஏஜென்சிலாம் வந்துட்டு 1 வாரம் லீவு 10 நாள் லீவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்பெனியை பொறுத்தது. இப்போ உண்மையிலே வந்து பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட லீவ் விடுவாங்க. அது வந்து கம்பெனியோட ரூல்ஸை பொறுத்து மாறும். ஓகேங்களா? இப்போ அந்த கம்பெனியோட முதலாளி சீன முதலாளியாக இருக்கலாம். ஸோ அவர் வந்துட்டு 5 நாள் லீவ் விட்டுருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் லீவுங்கிறது மாறும். ஒரு சில கம்பெனி முக்கியமான ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கும், அவங்களுக்குலாம் 3 நாள்னா 3 நாள் தான் லீவு. ஒரு சில கம்பெனி அந்த சீன புத்தாண்டு டயத்துலையும் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்பெனிஸும் இருக்குது. ஓகேங்களா? லீவ்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, ஒர்க்கர்ஸுக்கு டபுள் பே பண்ணி வேலை பார்க்குற கம்பெனியும் இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளில் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கலாம். அப்ளை இருங்கப்பா சைனீஸ் நியூ இயர். ஏன்னா ஆனால் அப்ளை பண்ணுறது MOM வெப்சைட் ஆனில் இருந்தாலும் இப்போ ஒரு கம்பெனி வந்து இப்போ ஒரு ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணோன்னா அந்த HR வந்து வரணும், வந்து அவங்க ஆஃபீஸில் உட்காந்து உங்கள் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணணும். பார்த்தீங்கன்னா அவங்க லீவில் போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் நியூ இயர் டைமில் பார்த்தீங்கன்னா ஹாலிடே வந்து வர்றதுனால HRs மட்டும் இந்த மாதிரி லாங் லீவில் போயிருந்தாங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்துட்டு சீன புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு அஃபீஷியல் லீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே 3 நாள் தான், சனி ஞாயிறு திங்கள், பிப்ரவரி 10 11. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லீவுங்கிறது கிடையாது. எல்லாமே அரசாங்க அலுவலகம் எல்லாமே பேக் டு நார்மலுக்கு வந்துடும். ஒரு சில கம்பெனிகள் மட்டும் 1 வீக் to 10 days வரைக்கும் லீவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதிகபட்சம் 10 நாள் தான் வச்சுங்களேன், முன்ன பின்ன 10 நாளைக்குள்ளார உங்களுக்கு லீவ் இருக்கும். அந்த டைமில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதர்வைஸ் வந்துட்டு டிலே ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. இப்போ எல்லாமே ப்ராப்பராக போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் டோட்டலாகவே கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
மந்தமாக மூவ் ஆகிட்டுருக்கு எல்லாமே. அதாவது புதுசாக ஒர்க்கர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹையர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ப்ராசஸிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒர்க்கரை ஒரு கம்பெனி 2 நாளில் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு 1 வீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளை பண்ணுறது பொறுமையாக தான் எல்லாமே மூவ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப மந்த நிலை அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள்ட்ட ஏஜென்ட் சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் ரீசனாக இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய்.